இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் எம்பிக்கு சப்போர்ட்டாக அண்ணன் கமலஹாசன் எம்பி ஒரு பதிவு பண்ணியிருக்காரு. என்னென்னா, திருமாவளவன் காரை வழிமறிச்சார்ல, வீடியோவில் எல்லோரும் பார்த்துருப்பீங்கள. ஒரு வக்கீல், ஒரு லாயர் போய் அண்ணன் திருமாவளவன் காரை வழிமறிச்சார்ல, வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்க, தமிழ்நாடே பார்த்துச்சு. அந்த வழிமறிச்சதுனால அந்த விசாரணையை தீவிரப்படுத்தணும். ஏன் வழிமறிச்சார், எதுக்கு வழிமறிச்சார் அப்படின்னு அந்த விசாரணையை தீவிரப்படுத்தணும்னு அன்னை கமலஹாசன் சொல்லியிருக்காரு. தமிழகத்தில் எவ்வளவு கொடுமையெல்லாம் நடக்குது பார்த்தீங்களா? அந்த நிகழ்வை எல்லாருமே வீடியோவில் பார்த்துட்டாங்க. அதுக்கு இன்றைக்கி ஒரு கமலஹாசன் பதிவு பண்ணியிருக்காரு. அந்த விசாரணையை தீவிரப்படுத்தணும், அவருக்கு பாதுகாப்பு அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே அண்ணன் திருமாவளவன் மேலே இருக்க மரியாதை குறைஞ்சிருச்சு. அடுத்து கமலஹாசன் மேலே கொஞ்சம் மரியாதை வச்சுருந்தோம். இப்போ அந்த மரியாதையும் குறைய போகுது. என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்த விவரத்தில் திருமாவளவன் அண்ணன் வேறு இன்றைக்கி மேடையில் பேசியிருக்காரு. லேசாக 4 தட்டு தட்டினாங்க, அடிக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. லேசாக 4 தட்டு தான் தட்டினாங்களாம், அடிக்கலையாம் அப்படின்னு அண்ணன் திருமாவளவன் மேடையில் சொல்லியிருக்காரு. இது அண்ணன் திருமாவளவன் ஒரு கட்சிக்கு தலைவர் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டோட ஒரு மாவட்டத்தோட பாராளுமன்ற உறுப்பினர் என்பதை அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நினைவு கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு ஜாதி கட்சிக்கு மட்டும் தலைவர் இல்லை, தமிழகத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், தமிழகத்தோட குறைகளை சொல்ல வேண்டிய ஒரு பெரும் பொறுப்பு உள்ள பாராளுமன்ற உறுப்பினர். நீங்கள் அனைவருக்கும் பொதுவான ஆளாக இருக்கணும். நீங்கள் ஜாதி கட்சி தலைவர்ன்றதை மறந்துடுங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்களே